பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பக்ரா 176வது வசனம் முதல் 180வது வசனம் வரை. இதற்கு காரணம் அல்லாஹ் உண்மையுடன் இவ்வேதத்தை இறக்கி வைத்தும் அவர்கள் மறைத்ததுதான். இவ்வேதத்தில் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் பெரும் பிளவிலேயே உள்ளனர். கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ உங்கள் முகங்களை திருப்புவதில் மட்டுமே நன்மையில்லை, மாறாக அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் வானவர்களையும் வேதத்தையும் நபிமார்களையும் நம்பிக்கை கொண்டு அவன் மீதுள்ள அன்பின் காரணமாக உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கருக்கும் யாசிப்பவர்களுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் செல்வத்தை வழங்கி தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத்தை கொடுத்து வாக்களித்தால் தமது வாக்கை நிறைவேற்றுபவர்களும் கடும் வறுமையிலும் நோயிலும் போர்க்காலத்திலும் பொறுமையை மேற்கொள்வோருமே நன்மை செய்வோர் ஆவர். அவர்களே உண்மையாளர்கள், மேலும் அவர்களே இறை அச்சமுடையவர்கள். இறை நம்பிக்கை கொண்டோரே, கொலை செய்யப்பட்டோருக்கு பழிவாங்குதல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. கொலை செய்தவன் சுதந்திரமானவன் என்றால் அந்த சுதந்திரமானவனும், அடிமை என்றால் அந்த அடிமையும், பெண் என்றால் அந்த பெண்ணும் பழிவாங்கப்பட வேண்டும். கொல்லப்பட்டவனின் சகோதரனால் பொறுப்பாளரால் கொலையாளிக்கு ஏதேனும் மன்னிப்பு வழங்கப்பட்டால் நியாயமான முறையை பின்பற்றி ஈட்டுத் தொகையை அழகிய முறையில் அச்சகோதரனுக்கு வழங்க வேண்டும். இது உங்கள் இறைவனின் சலுகையும் அருளும் ஆகும். இதன் பின்னர் யார் வரம்பு மீறுகிறாரோ அவருக்கு துன்புறுத்தும் வேதனை உள்ளது. அறிவுடையோரே, பழிவாங்கும் சட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கை உள்ளது. நீங்கள் குற்றங்களிலிருந்து விலகிக்கொள்ளலாம். உங்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கும்போது அவர் செல்வத்தை விட்டு சென்றால் பெற்றோருக்கும் உறவினருக்கும் நியாயமான முறையில் மரண சாசனம் செய்வது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. இது இறையச்சமுடையோருக்கு கடமையாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொலை செய்தவர் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். கொலை செய்தவன் சுதந்திரமானவன் என்றால் அந்த சுதந்திரமானவனும், அடிமை என்றால் அந்த அடிமையும், பெண் என்றால் அந்த பெண்ணும் பழிவாங்கப்பட வேண்டும் என்ற வசனம் தொடர்பாக பின்வாறு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விளக்கினார்கள். ஓர் பெண்ணை கொன்ற ஆணை அவர்கள் பழிவாங்குவதில்லை, மாறாக ஆணுக்கு ஆணையும் பெண்ணுக்கு பெண்ணையும் மட்டுமே பழிவாங்கி வந்தனர். இந்நிலையில்தான் உயிருக்கு பதிலாக உயிர், கண்ணுக்கு பதிலாக கண் பழிவாங்கப்படும் என்ற 5வது அத்தியாயம் 45வது வசனம் இறங்கியது. அறிவிப்பவர் அலி பின் அபி தல்ஹா. நூல் பைஹகி 15969வது ஹதீஸ். மேற்கூறப்பட்ட செய்தியின் கருத்தை வலுவூட்டும் வகையில் பின்வரும் செய்தி இடம்பெற்றுள்ளது. பனு இஸ்ராயல்களிடையே கொலை நடந்துவிட்டால் பழிக்கு பழி கிசாஸ் வாங்குதல் நடைமுறையில் இருந்தது. ஆனால் இழப்பீடு பெற்றுக்கொண்டு கொலையாளியை மன்னித்துவிடும் சட்டம் நடைமுறையில் இருக்கவில்லை. ஆகவேதான் இறை நம்பிக்கை கொண்டோரே, கொலை செய்யப்பட்டோருக்காக பழிவாங்குதல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. கொலை செய்தவன் சுதந்திரமானவன் என்றால் அந்த சுதந்திரமானவனும், அடிமை என்றால் அந்த அடிமையும், பெண் என்றால் அந்த பெண்ணும் பழிவாங்கப்பட வேண்டும். கொல்லப்பட்டவனின் சகோதரனால் பொறுப்பாளரால் கொலையாளிக்கு ஏதேனும் மன்னிப்பு வழங்கப்பட்டால் நியாயமான முறையை பின்பற்றி ஈட்டுத் தொகையை அழகிய முறையில் அச்சகோதரனுக்கு வழங்க வேண்டும். இது உங்கள் இறைவனின் சலுகையும் அருளுமாகும். இதன் பின்னர் யார் வரம்பு மீறுகிறாரோ அவருக்கு துன்புறுத்தும் வேதனை உள்ளது என்று கூறுகின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், மன்னிப்பு அளித்தல் அவுஃப் என்பது வேண்டுமென்றே செய்த கொலைக்கும் உயிரீட்டுத் தொகையை ஏற்பதை குறிக்கும். நியதியை பேணி நல்ல முறையில் அதை கொலையாளி செலுத்திட வேண்டும். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். நூல்கள் புகாரி 6881வது ஹதீஸ், நசாயி 4699வது ஹதீஸ்.